2014 ஜூலை 15ஆம் தேதி கரூர்ல ஒரு தனி வீடுங்க. சஹாரா பானுங்கிறவங்க அவங்களோட ரூம்ல உட்கார்ந்து அவங்களோட இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் சம்பந்தமா சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சஹாராவோட அம்மா கிச்சன்ல நின்று சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல சஹாராவோட அம்மாவும் சஹாராவும் மட்டும்தான் தனியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவன் பேரு ஹாரூன். அப்பா இருக்கிறாரு, அவங்க ரெண்டு பேருமே வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாங்க. சஹாராவோட அம்மா குக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குதுங்க. லைக் அவங்களோட பொண்ணு சஹாரா யாரு கூடயோ கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. இது சாதாரணமான கான்வர்சேஷன் கிடையாதுங்க. அரபிக் வேர்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சஹாராவோட அம்மாக்கு நல்லா தெரியும், அதாவது இவங்க வீட்டுல 2 ரூம் இருக்கு, ஹால் இருக்கு, கிச்சன் இருக்கு. இதுல ரூம் 2ல தான் உட்காந்து எப்பயுமே சஹாரா படிச்சிட்டு இருப்பாங்க. ரூம் 2ல யாருமே கிடையாது. சஹாராவோட ஃப்ரெண்டும் அன்னைக்கு வீட்டுக்கு வரல. அப்படி இருக்கும் பட்சத்துல யாருக்கிட்டடி பேசிட்டு இருக்க சஹாரா அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்கும் போதும் எந்த ரிப்ளையுமே வரல. இப்போ சஹாராவோட அம்மாக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா தன்னோட பொண்ணு மட்டும் இருக்கிற ஒரு ரூம்ல இன்னொருத்தரோட குரல் கேட்குது. அது போக இவங்க பொண்ணும் அவங்க கிட்ட அரபிக்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலியாவே இருந்தாலும் அரபிக் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருமா. யாருக்கு? சஹாராக்கு. இவங்க அம்மாக்கு கொஞ்சம் நல்லாவே வரும். பட் உள்ள ஒரு மாதிரி ஃப்ளூயண்டா பேசிட்டு இருக்கிறாங்களாம், சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ மெதுவா அந்த ரூம் கிட்ட போன அவங்க அம்மா அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள பார்த்துருக்குறாங்க. உள்ள சஹாரா தலைகீழ நின்றுட்டு இருக்கிறாங்களாம். அதாவது அவங்களோட பெட்ல தலைகீழ நின்னுக்கிட்டு டபுள் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்களாங்க. அவங்களே பேசி அவங்களே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அது கூட பரவாயில்ல. ஆனால் அவங்க தலைகீழ நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஆல்ரெடி இவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இப்போ இது வேறயா, என்ன பண்றதுன்னே தெரியாம இவங்க சூறா ஓத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தண்ணி நார்மலா கிச்சன்ல இருக்கிற அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு சில மந்திரங்கள்லாம் தெரியுமாங்க. அந்த சூறா ஓதி அந்த தண்ணியை அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு அவங்க மேல தெளிச்சதுக்கு அப்புறமா சஹாரா நார்மல் நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பயந்து போய் நிக்கிற, எதனா ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்டாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? தனியா இருக்கிற சஹாராவோட அம்மாக்கு பயந்து போய் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொல்றாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும். இந்த மாதிரி வீட்டில் நடந்துருச்சுங்க, ஆல்ரெடி இப்படிதான் ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அவங்க வீட்டில். இப்போ அவங்க அப்பா பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வராருங்க. யார் இந்த சஹாரா? எதனால அவங்க ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கணும்? எதனால அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு ஆல்ரெடி நடந்த மாதிரியே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லணும்? இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு? ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே நேரத்தில் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஜின் ஸ்டோரி தாங்க நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு வந்திருக்குது. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரிக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம தொப்பூர் கணவாய் ரோடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவிலேருந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சுங்க. நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யத்தை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு அனுப்பியிருந்த விஷயம், அதாவது அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் எனக்கே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதனால தான் இப்போ அந்த ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹாரர் விரும்பிகளாக இருந்தாங்கன்னா அவங்களே நம்ம கோஸ்டிஸ் சங்கத்தில் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தருமபுரியை சேர்ந்த ஒரு பொண்ணு கவிதான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்பவுமே லீவ் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க ஊருக்கு வர்றது வழக்கமாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் அவங்களோட காலேஜ் லீவ் கிடைக்கும் போது ஒரு நாள் லாஸ்ட் பஸ்ஸில் நைட்டு 10 மணிக்கோ 11 மணிக்கு தான் ஏறி இருக்கிறாங்க. 12:15 தொப்பூர் கணவாயரோட அந்த பஸ் ரீச் ஆகிருக்குது. தருமபுரிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. தருமபுரியில் அவங்க அப்பா வந்து கூப்பிட வந்துருவாங்களாம் எப்பயுமே அன் டைமில். இந்த தொப்பூர் கணவாய் ரோடுக்கு உள்ளே போகும்போதே டிரைவர் வண்டியை நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டிட்டு பூஜையெல்லாம் போட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பட்டையை போட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் பஸ்ஸு கடியில் வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியவே எடுத்துருக்கிறாரு. இது இவங்களுக்கு ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்திருக்குது. யாருக்கு? கவிதாக்கு. ஏன்னா அந்த தொப்பூர் கணவாய் ரோடை பற்றி அந்த பொண்ணு கேள்விப்பட்டிருக்கிறாங்களே ஒழிய லைவாக இப்போ தான் பார்க்குறாங்க. லைவாக ஒருத்தர் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நல்லா ஸ்பீடாக வந்துட்டு இருந்த மனுஷன் ஹைவேஸில் இந்த தொப்பூர் கணவாய் ரோட்டில் இந்த ரிச்சுவல்லாம் பண்ணிவிட்டு
உள்ள போகும்போது 20, 30, 40 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. பஸ் டிரைவருக்கு அப்படியே ஆப்போசிட்ல, லெஃப்ட் சைடில் ஆப்போசிட்ல தான் இந்த கவிதாங்கிற பொண்ணு முன்னாடி சீட்ல உட்காந்துருக்கிறாங்க. கவிதாக்கு நல்லாவே தெரியுது டிரைவர் பயந்து பயந்து ஓட்டிட்டு இருக்கிறாரு. கவிதா பார்க்கறத பார்த்த அந்த டிரைவர், என்னம்மா பார்க்குற, இந்த ரோடு ரொம்ப பயங்கரமான ரோடு, நிறைய அமானுஷ்யங்கள்லாம் நடக்கும், அதனால தான் கொஞ்சம் பயந்து பயந்தே ஓட்டுறது, நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குமா கேள்விப்பட்டிருப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டே அவர் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பேசாமல் அவர் பாட்டுக்கு வண்டியை ஸ்பீட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 60ல் போயிருக்குது வண்டி. இப்போ கவிதாக்கு சரியாக படலை. அந்த ஏரியாவில் எந்த லாரியோ எந்த ஒரு கார் எதுவுமே வரலை, இந்த பஸ்ஸு மட்டும்தான் போய்கிட்டே இருக்குது. இந்த டிரைவரை பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக வளவலன்னு பேசிகிட்டு இருந்தவர் கொஞ்சம் நேரமாக பேசாமல் மெயின் ரோடையே பார்த்த மாதிரி அப்படியே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா அது, இந்த மனுஷன் நல்லா பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு பேசாமல் வராரு, பஸ்ஸும் கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சடன் பிரேக் அடிச்சாராங்க. இவர் அடித்த பிரேக்கில் இந்த பொண்ணு மட்டும் சைடில் பிடிச்சிட்டு இருக்கலன்னா முன்னாடி இருக்கிற கண்ணாடியில் போய் முட்டி வெளியே போய் விழுந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு சடன் பிரேக் அடிச்சிருக்கிறாரு. பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கத்திருக்கிறாங்க, பயந்துருக்கிறாங்க. அன்டைமில் ஒரு 12:30 மணி இருக்குமா, சடன் பிரேக் அடித்து நிப்பாட்டிட்டாராங்க. அப்படி நிப்பாட்டவே கூடாது பஸ்ஸை நடு ரோட்டில், ஆனால் அவர் நிப்பாட்டிட்டார். அவரும் சுயநினைவிலே இல்லை. இந்த கண்டக்டர் வேமா ஓடி வந்து என்னப்பாச்சுன்னு சொல்லிட்டு அவரை ஒரு அடி முதுகில் அடித்ததுக்கு அப்புறமா தான் அவர் சுயநினைவுக்கே வந்திருக்கிறார். ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு பஸ்ஸை ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் தூரத்திலே வளைவுலேயே ஓரமாக நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குமா, அங்கே நிப்பாட்டிட்டு மூஞ்ச கழுவிக்கிட்டே பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க சைடில் தான், லெஃப்ட் சைடில் இருந்து தான் பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அதை இந்த கவிதா பொண்ணு கவனிச்சிருக்கிறாங்க. என்னன்னே தெரிலப்பா, திடீர்னு மைண்ட் ஒரு மாதிரி ஆப்சண்ட் ஆயிடுச்சு, எங்கேயோ அவுட் ஆஃப் இதில் போயிடுச்சு, அவுட் ஆஃப் ரேஞ்சில் போயிடுச்சு மைண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இந்த கவிதாங்கிற பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்கிறது, இந்த பொண்ணும் பின்னாடி இருக்கிற ஒரு கப்புள்ஸும் பார்த்துட்டு இருக்காங்கிறத இந்த டிரைவர் பார்த்துடுறாரு. சரி ஒன்றும் இல்லை வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு தருமபுரிக்கு போயிடுறாங்க. தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் வச்சு இவங்க அப்பா வரதுக்கு லேட் ஆயிருக்கு. யாரு, கவிதாவோட அப்பா வரதுக்கு லேட் ஆயிருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவோமா, ஆந்தி வேலை தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிடுறாரு. டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் இந்த பஸ்ஸோட டிரைவரும் கண்டக்டரும் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பேசுகிறாருன்னா, ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம், ஒரு பொண்ணோட உருவம் திடீர்னு உள்ளே வந்ததாகவும் அதை பார்த்து பயந்து தான் சடன் பிரேக் அடித்ததாகவும் இந்த டிரைவர் சொல்லியிருக்கிறார் கண்டக்டர் கிட்ட. என்னையா சொல்கிற, நீ பாட்டுக்கு என்ன தான் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கண்டக்டர் சொல்லும்போது, இல்லை நான் நல்லா பார்த்தேன், நான் அங்கே வச்சு சொன்னேன்னா எல்லாரும் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இப்போது இந்த கவிதாங்கிற பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் சீட்டில் அவங்க தான் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அவங்களோட கண்ணுக்கு யாருமே தெரியலை. இது எல்லாமே ஆல்ரெடி அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கு இல்லையா, அதனால அவராக கற்பனை பண்ணிக்கிட்டாரா டிரைவர், இல்லை உண்மையாகவே அவர் பார்த்ததை சொன்னாராங்கிறது கவிதாவுக்கு தெரில. கவிதாவோட அப்பா வந்ததும் கவிதாவோட அப்பா கிட்ட ஆன் தி வேல பைக்கில் போகும்போதே சொல்லிடுறாங்க. அவங்களோட குலசாமி திருநீரை எடுத்து நைட்டு பூசி விட்டுட்டு அடுத்த நாள் இந்த பொண்ணை கூட்டு போய் மந்திரிச்சு விட்டுட்டு, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்து இந்த கவிதா ஊருக்கு வரும்போதும் சரி, ஊரை விட்டு போகும்போதும் சரி, அவங்க அப்பா பயந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த ரோடை தாண்டிட்டீங்களாம்மா, அந்த ரோடை தாண்டிட்டேலாமா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாராம். இது அந்த பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் அந்த தொப்பூர் கணவாயரோட எபிசோடை பார்த்ததுக்கு அப்புறமா கவிதாக்கு இந்த பாஸ்ட் எல்லாமே ஞாபகம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோரின்னு கிடையாதுங்க, நிறையா ஸ்டோரி எனக்கு வந்திருக்குது இந்த தொப்பூர் கணவாய் பற்றி. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோலேயே பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேருக்கு அமானுஷ்யம் நடந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமாக தாங்க இருந்துச்சு. என்னடா அது, நம்ம அந்த ஸ்டோரியை போட்டோம், அதுலேருந்து இவ்வளோ ஸ்டோரி வந்திருக்குதுன்னா அப்போ அந்த இடம் எவ்வளோ டேஞ்சரான ஒரு இடங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்டு நீங்களும் அந்த ஏரியா சைடு போகும்போது கொஞ்சம் பார்த்து சூதானமாக போங்க, கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் முகமது. முகமதோட ஃப்ரெண்டு தான் ஹாரூன். ஹாரூனோட வீட்டில் நடந்த ஒரு ஜின் ஸ்டோரியை தான், ஒரு பயங்கரமான ஜின் ஸ்டோரியை தான் அவர் முகமது கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கரூரில் ஒரு அழகான வீடுங்க. இது ஒரு தனி வீடு. ஆல்ரெடி நம்மளோட ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு தனி வீடு கிராமத்தில் எப்படி இருக்குமோ அதே டைப்பில் தான் இவங்களோட வீடும் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் ரூம் 1 இருக்கும், ரைட் சைடில் கிச்சன் இருக்கும். நேராக போனால் அந்த கிச்சனுக்கும் ரூம் 2க்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குமாங்க. இந்த சாமி ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேப் இருக்குமா. அங்கே தான் குரான் வச்சுருப்பாங்களாம். குரான் வச்சுருக்குது, அவங்களோட இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்களாம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் லெஃப்ட் சைடில் பெரிய ஹால் இருக்குமா, அதுதான் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணுவாங்களாம். ரைட் சைடில் ரூம் 2 இருக்கும். இந்த ரூம் 2 தான் மோஸ்ட்லி இந்த ஹாரூனோட அக்கா, அவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால படிக்கிறது, அவங்க ஸ்டடி சம்மந்தமாக எல்லாமே அந்த ரூமில் தான் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்களாம்.
நைட்டு தூங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ரூம் 1ல் தான் படுத்து தூங்குவாங்களாம். குடும்பத்தோட மொத்தமாக தான் படுத்து தூங்குவாங்களாம். அம்மா, அக்கா, தம்பி 3 பேர் மேலே படுத்து தூங்குவாங்களாம். அப்பா கீழே படுத்து தூங்குவாராம். இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு வெல் இருக்குதுங்க. அதாவது ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறு பாலுங்கிணறுலாம் கிடையாது, யூஸில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு தான். அதுலேருந்து தண்ணி எடுத்து தான், அதாவது தண்ணியை பக்கெட்டில் எடுத்து தான் அங்கே துணி துவைக்கிறது, இந்த பாத்திரம் கழுவுறது, இது எல்லாத்தையுமே ஹாரூனோட அம்மா பண்ணுவாங்களாங்க. இதுதான் இவங்களோட வீட்டோட அமைப்பு. ஹாரூனோட அப்பா ரொம்பவே ஆர்த்தடாக்ஸானவராங்க முஸ்லீமில், அதாவது இந்த இஸ்லாமியத்தில் ரொம்பவே ஆர்த்தடாக்ஸாக இருப்பாராம். ரொம்ப கட் அண்ட் கரெக்டாக இருப்பாராம். அது போக அவர் தான் படித்ததை, அதாவது இந்த இஸ்லாமிய மதத்தை பற்றி நான் படித்ததை நான் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் சொல்லுவேன். அது போக எனக்கு தெரியாத விஷயங்கள் இஸ்லாமியத்தில் இருக்கும் இல்லையா, அதை வேற ஒருத்தர் கொஞ்சம் வயசானவங்க, ஏஜ்டு பர்சன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் சொன்னாங்கன்னா அதை நான் ஏற்றுப்பேன். அதாவது அவங்கக்கிட்ட அந்த இதை கற்றுப்பேன், படிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டருங்க. இஸ்லாமிய மதப்படி ஒரு நாளைக்கு 5 முறை தொழுவாங்களாம். ஒரு சிலர்லாம் அதை அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்களாங்க. அது எல்லா மதத்துலையுமே இருக்கிறது தான். அந்த மாதிரி இல்லாமல் ஹாரூனோட அப்பா 5 வேளையும் தொழுவாராம். 5 வேளையும் அல்லாவை தொழுதுட்டு தான் அவரோட வேலையவே கண்டினியூ பண்ணுவாராம். அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலுமே 5 வேளையும் தொழுதுருவாராம். அதே மாதிரி தான் அவரோட ஒய்ஃப், அதாவது ஹாரூனோட அம்மாவும் இஸ்லாமியத்தில் ரொம்பவே ஆர்த்தடாக்ஸ் ஆனவங்க. அவங்க படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். அவங்க ஆக்சுவலாக ஒரு டீச்சராங்க. இஸ்லாமியத்தில் குரான் டீச்சர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம். அதாவது எல்லா ஸ்கூல்லையுமே இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு டீச்சர் தான் ஹாரூனோட அம்மா. அவங்களோட வேலை என்னென்னா, இந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்களால் குரானை தொட முடியாது, தொடக்கூடாது, அது போக படிக்க முடியாது இல்லையா. அந்த நேரத்தில் இவங்க போய் அந்த குரான் சம்மந்தமாக சொல்லி கொடுப்பாங்களாம். ஒவ்வொரு பேஜாக அவங்கவுங்க வீட்டில் போய் சொல்லி கொடுப்பாங்களாம். அவங்க ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கும் அவங்கவுங்க வீட்டுக்கே போயிட்டு, இல்லை இவங்க வீட்டுக்கு வர வச்சு இவங்க இந்த குரான் சம்மந்தமாக டீச்சிங் பண்ணுவாங்களாம் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. இதுதான் அவங்க அம்மாவோட வேலைங்க. இந்த சம்பவம் நடக்க போகிற டைம் பீரியடில் ஹாரூன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்களோட அக்கா இன்ஜினியரிங் 2nd இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பயுமே சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா, இல்லை எப்போவுமே லேப்டாப்பில் எதனா நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அப்பா காலையில் 8 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவாராங்க. சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறமா நைட்டு ஒரு 9 மணிக்கு 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாராம். பையன் இந்த ஹாரூன் இருக்கார் இல்லையா, அவருமே ஸ்கூலுக்கு 7 7:15 கிளம்பி போயிடுவாராம். அப்படின்னா தான் 8 8:30 அங்கே போக முடியுமா அவர் படிக்கிற ஸ்கூலுக்கு. ஸோ 7 7:30 வீட்டை விட்டு போகிற ஹாரூன் ஈவினிங் 5 5:30 இல்லை 6 மணிக்கு தான் வருவாராங்க. வீட்டில் மோஸ்ட்லி ஹாரூனோட அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. ஹாரூனோட அக்காவுமே அவ்வளோவா காலேஜுக்குலாம் போக மாட்டாங்களாம். மோஸ்ட்லி வீட்டிலேருந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, இந்த அதை சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கு தான் அதிகமாக இருக்குமா அவங்களுக்கு. ஸோ சஹாராவோட ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. இவங்க புதுசாக, அதாவது இப்போ நம்ம ஒரு வீடு பார்த்தோம் இல்லையா, இந்த வீட்டுக்கு ரெண்டலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்தே கிட்டத்தட்ட 1 வாரம் தான் ஆகுது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களோட ரொட்டீனில் எந்த ஒரு அமானுஷ்யமோ இல்லை எந்த ஒரு ஆபத்தோ நடக்கவே இல்லை. இவங்களுக்கு சாதாரணமாக தான் போயிட்டு இருக்குது. ஒரு நாள் சஹாராவும் அவங்களோட அம்மாவும் கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு சாட்டர்டே அதுவுமா அவங்க அப்பா, நான் சொன்னேன் இல்லையா ஊர் ஊராக போவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு. இவங்களோட தம்பி ஹாரூனுக்கு ஹாஃப் டே ஸ்கூலுங்கிறனால அந்த பையனும் வீட்டில் இல்லை. அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சமைக்கிற அந்த சாப்பாடை தாண்டி, இந்த சாப்பாடோட ஸ்மெல்லை தாண்டி அத்தர் ஸ்மெல் பயங்கரமாக அடிச்சிருக்குதுங்க வீட்டுக்குள்ளே. இப்போ சஹாராவோட அம்மா சஹாரா கிட்ட கேட்குறாங்க, ஏய் எனக்கு மட்டும்தான் அத்தர் ஸ்மெல் வருதா இல்லை உனக்கும் வருதா? ஆமாம்மா எனக்கும் வருது, ரொம்ப நேரமா அப்பா அடிச்சிட்டு போயிருப்பார்ல. ஏய் அப்பா கிளம்பியே 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, இவ்வளோ நேரம் அத்தர் ஸ்மெல் எப்படி நிற்கும்? அதுவும் எல்லா விண்டோவும் ஓப்பனில் இருக்குது, பேக் சைடு கதவும் ஓப்பனில் தான் இருக்குது, என்னன்னு போய் பார்த்துடுவான்னு சொல்ல. இப்போது சஹாரா மட்டும் கிச்சனில் இருந்து வெளியே போய் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் அடிக்கடி ஒரு பூனை ஒன்று வருமாங்க. இவங்க வளர்க்கலை, வெளியேருந்து வர பூனையை இவங்களுக்கு பால்லாம் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க அப்பப்போ சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்களாம் அந்த பூனைக்கு. இந்த பூனை ஒரு வேளை உள்ளே வந்து இவங்க அப்பாவோட அத்தர் பாட்டிலை கீழே தள்ளி விட்டு அதுதான் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ரூம்ஸ்லையும் செக் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயுமே அத்தர் பாட்டில் உடஞ்ச மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. ஆனால் இப்போ வரைக்குமே ஹெவி ஸ்மெல்லாக இருக்குதாங்க அத்தர் ஸ்மெல். சஹாராவோட அம்மாவுக்கு ஏதோ ஒன்று தப்பா படுதுங்க. கிச்சனுக்கும் ரூம் 2க்கும் நடுவில் ஒரு கேப்பில் குரான் வச்சுருப்பாங்களாம். அங்கே போயிட்டு குரானை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குரானை எடுத்து படிக்க ஆரம்பித்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் இந்த அத்தர் ஸ்மெல் அவங்க வீட்டுக்குள்ளே இல்லை. சஹாராவோட அம்மாவுக்கு அப்போவே கொஞ்சம் லைட்டாக பயம் வந்திருக்குதுங்க. இருந்தாலும் பொண்ணுக்கிட்ட காட்டிக்கல. அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொல்லலை, பையன்கிட்டையும் சொல்லலை இங்கே நடந்த விஷயத்த. அவங்கன்னு கிடையாது, சஹாராவுமே ஷேர் பண்ணிக்கல. அடுத்து ஒரு நாள் நார்மலாக தாங்க போயிருக்குது.
2வது நாள் மறுபடியும் வீட்டில் யாருமே கிடையாது. அதாவது அவங்க அப்பா வேலைக்கு போயிடுறாரு, இவங்க தம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாரு, இவங்களோட அம்மாவும் சஹாராவும் மட்டும்தான் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி எப்படி அத்தர் ஸ்மெல் ஹெவியாக வந்துச்சோ அதை விட டபுளாக இப்போ ஸ்மெல் அடிச்சிருக்குது. இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி தப்பா பட்டிருக்குது. இப்போ அந்த கிச்சனை விட்டுட்டு சஹாரா அவங்க அம்மா 2 பேருமே ரூம் 1க்கு வந்து பார்க்கும்போது அங்கே எந்த ஸ்மெல்லுமே இல்லை, ஹால்லையுமே எந்த ஸ்மெல்லுமே இல்லை. ஆனால் கிச்சன்லையும் ரூம் 2ல மட்டும்தான் இந்த அத்தர் ஸ்மெல் ஹெவியாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அவங்களால இதை என்ன ஏதுன்னு கெஸ் பண்ண முடியலை, அப்படியே லூஸாக விட்டுறாங்க. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இந்த டாப்பிக்கை மறந்துடுறாங்க அம்மாவும் பொண்ணும். அடுத்த 3 நாளைக்கு இந்த அத்தர் ஸ்மெல் அவங்க வீட்டுக்குள்ளே அடிக்கவே அடிக்கலை. அதாவது இந்த ஸ்மெல் வரவே இல்லை. அவங்க அப்பா கிளம்பும்போது மட்டும்தான் அந்த அத்தர் ஸ்மெல் வருமா. நல்லாவே தெரியுது இவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் அவங்க அப்பா யூஸ் பண்ணுற அந்த அத்தர் ஸ்மெல் தான் அவங்களோட வீட்டுக்குள்ளே கிச்சன்லையும் ரூம் 2லையும் ஹெவியாக அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்பப்போ. இப்போது இவங்க அப்பா அம்மா 2 பேருமே சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்களோட தம்பி ஹாரூன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாரு. சஹாரா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த ரூம் 2 சொன்னேன் இல்லையா, இந்த ரூம் 2ல தான் உட்காந்து அவங்களோட ப்ராஜெக்ட் விஷயமா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே அத்தர் ஸ்மெல், அதாவது இவங்க அம்மாவும் இவங்களும் கிச்சனில் இருக்கும்போது வந்துச்சு இல்லையா, அதே அளவுக்கு அத்தர் ஸ்மெல் மறுபடியும் வருது. இப்போது தனியாக இருக்கிறாங்க வீட்டில், யாரு சஹாரா. இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா அத்தர் ஸ்மெல் மட்டும் வரலங்க, அதோடு சேர்ந்து ஊதுபத்தி ஸ்மெல்லும் வருது. ரொம்ப நேரமாக ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க ரூம் 1ல போய் உட்காந்துருக்குறாங்க. ரூம் 1ல மட்டும் அந்த ஸ்மெல் வரலையாம். அது ஏங்கிறது இவங்களுக்கு புரியலை. ஒருவேளை இந்த அத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல கொட்டி கிடக்குது, இவங்க வீடை க்ளீன் பண்ணலை இன்னும். இந்த ரூம் 2வும் கிச்சனும் ஒரு மாதிரி கசகசம் தான் கிடக்குமாங்க. இவங்க அப்பா எதனா ஒரு பாட்டில் எங்கேயோ போட்டு உடச்சிருக்கிறாருங்கிறது தான் இவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அதனாலேயே சஹாரா அவங்க அப்பா கிட்டையும் அவங்க அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த ஷேர் பண்ணலை. வீட்டில் தனியாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் இருந்துச்சு, அத்தர் ஸ்மெல்லோட சேர்த்து எனக்கு பயமாக இருக்குங்கிறத அவங்க அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணாததுக்கு இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த மாதிரி அத்தர் ஸ்மெல் வருது, எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார். ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இந்த அட்வான்ஸ் பணம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறார். குழந்தைங்களை வேறு படிக்க வச்சுட்டு இருக்கிறார் இல்லையா, அதனாலேயே அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க சஹாரா. இப்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வந்துடுறாங்க. அவங்க தம்பியும் வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு 2-2:30 மணி இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரூம் 1ல தான் குடும்பமாக தூங்குவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சஹாராவோட காதுல யாரோ ஒரு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டு கத்துறாங்க, அசிங்கசியமா பேசிக்கிறாங்க. என்னடா இது இப்போ இந்த நேரத்துல வந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை அப்பா அம்மா தான் எதனா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல தான் உங்க அப்பா அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. தம்பியும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. வெளியே சவுண்டு கேட்குது. ஒருவேளை வெளியே அந்த ஹாலுக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே மெயின் ரோட் இருக்கு. இந்த மெயின் ரோட்ல யாருன்னா ஒருத்தவங்க இந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களா என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஹாலுக்கு வந்து பார்க்கும்போது இந்த குரான் வைக்கிறதுக்கு ஒரு கேப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேப்புக்கும் ரூம் 2க்கும் நடுவில், அதாவது இந்த குரான்லேருந்து தள்ளி ஒரு 2 உருவமாங்க, 2 கருப்பு உருவம் சண்டை போட்டுக்குதான். மாறி மாறி கத்தி கத்தி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதான். அதாவது ஹாலுக்கும் ரூமுக்கும், ரூம் 2க்கு வெளியே தான், ரூம் 2 வாசலில் வச்சு தான் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனேயுமே கத்தி இருக்கிறாங்க, பயங்கரமாக கத்தி இருக்கிறாங்க. இவங்களோட சவுண்டு கேட்டு இவங்க அப்பா அம்மா எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு வந்து கேட்கும் போது இவங்க சொல்கிறாங்க, அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் அவங்களால பேசவே முடியலையாம். சஹாரா அவங்க பார்த்த விஷயத்தையும் அந்த ரூம் 2ல நடந்த விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட இப்போ தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே அத்தர் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே நடந்ததை சொல்லிடுறாங்க. இப்போது அவங்க அப்பா குரானை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. நடு ஹாலில் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்கள் பொண்ணையுமே படிக்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் அதை படித்ததுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களோட ரூமில் அவங்க அம்மா பக்கத்தில் படுக்க வச்சுட்டு இவர் மறுபடியும் சூறா ஓத ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் குரான் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே மாற்றி மாற்றி பண்ணி அந்த பொண்ணை தூங்க வைக்கிறாருங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மா கிட்ட இப்போ தான் அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, என்னன்னா இந்த வீட்டில் ஆல்ரெடி அத்தர் ஸ்மெல் வருது, இந்த மாதிரி 2 உருவத்தையும் நான் பார்த்துட்டேன், வந்த அன்னைக்கே பார்த்துருக்கிறாரு இந்த வீட்டில். ஆனால் இவருக்கு பயம் கிடையாது. அல்லாஹ் மேலே மதிப்பு மரியாதையும் பக்தி வச்சிருக்கிறார். இந்த இறையாண்மையினால அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுக்க மாட்டாராம். அது போக வீட்டில் குரான் இருக்குது, இந்த குரானை மீறி
எந்த ஒரு அமானுஷமும் வீட்டில் நடக்காதுங்கிறது அவரோட நம்பிக்கை. இது போக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அவர் ஏகப்பட்ட இடங்களுக்கு போவார். இந்த இஸ்லாமியத்தை பற்றி வெளியே சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டும் இருக்கிறார் இன்னுமே. அப்படி இருக்கிற ஒரு பர்சன் எப்படி இது மேலெலாம் நம்பிக்கை வைப்பார்? இருந்தாலுமே அதை பார்த்து பயப்பட மாட்டார் இல்லையா? ஆனால் அது அவருக்கு ஓகே. அவங்களோட குழந்தைங்களுக்கு இப்போ தான் அவருக்கு லைட்டாக ஒரு பயம் வருது. ஓகே, இதுக்கப்புறம் எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் எதனா ஒரு அமானுஷம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா டக்குன்னு இந்த குரானை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்களுக்கு தூக்கமே இல்லைங்க. அவங்க அப்பா இதை பற்றியே யோசனையிலே இருந்திருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அவங்களோட அப்பா வேலைக்கு போயிடுறாரு. ஹாரூனும் ஸ்கூலுக்கு போயிடுறாரு. நைட்டு அவங்க அக்காவுக்கு நடந்த இந்த விஷயம் ஹாரூனுக்கு தெரியாதாங்க. அவங்க அக்கா அலறி அடித்து கத்தியுமே அந்த பையன் தூங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. வீட்டில் சஹாராவும் அவங்க அம்மாவும் மட்டும்தாங்க இருக்கிறாங்க. இப்போ சஹாராவோட அம்மா டிவி பார்த்துக்கிட்டே கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. கிச்சனில் சமைச்சிக்கிட்டே அதை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டு அப்பப்போ வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் ரூம் 2ல் உட்காந்து அவங்க அக்கா படிச்சுட்டு இருக்கிறாங்க. யார்? சஹாரா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களோட ப்ராஜெக்ட் சம்மந்தமாக. இப்போது சஹாராவோட அம்மாவுக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது, ரொம்ப நேரமாகவே யாரோ ஒருத்தவங்க அரபிக்கில் 2 பேர் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் கேட்டுக்கிட்டே இருக்குது. சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு கிச்சனில் அந்த ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கவனிக்கிறாங்க. அந்த ரூம் 2ல் இருக்கிற சஹாரா தான் யாரோ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுறது மட்டும் இல்லாமல் சண்டை போடுற மாதிரி அரபிக்கில். இந்த அரபிக் வேர்ட்ஸ் வந்து இந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாதான், சஹாராக்கு அந்த அளவுக்கு தெரியாதான். இந்த வீட்டிலே ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற ஒரே ஆள் அவங்க அப்பா மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அதுக்கப்புறம் தான் சஹாரா. ஆனால் யாருக்கிட்ட இவ்வளோ நேரம் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? இவங்களுக்கு டவுட் வந்து 2 தடவை கூப்பிட்டுருக்குறாங்க. சஹாரா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும் போதும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இந்த ரூம் 2 ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குது. இப்போ ரூம் 2க்கு கிட்டக்க போய் அந்த கதவுல காதை வச்சு கேட்டிருக்கிறாங்க சஹாராவோட அம்மா. நல்லா தெரியுது, சஹாராவோட வாய்ஸோட சேர்த்து இன்னொருத்தவங்களோட வாய்ஸும் கேட்குது. அதுவும் அரபிக்கில், பியூர் அரபிக்கில் பேசிக்கிறாங்க 2 பேரும். என்னாச்சுன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த சஹாரா பொண்ணு தலைகீழ நிற்கிறாங்களாங்க. அவங்களோட கட்டிலில் தலைகீழ நின்றுக்கிட்டு டபுள் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. மா என்னாச்சுமா, சஹாரா என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கிட்டக்க போகும்போது கத்தி இருக்குது. ஏய் நில்லு, உன்னோட பொண்ணை வந்து நான் உயிரோட விட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவளை வந்து சாப்பிட்ருவேன். அவளை ஒரேடியாக நான் கொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவளை சாப்பிட்டு மொத்தமாக அழிச்சிருவேன் கடைசியாக அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க. யாரு நீ, என்னோட பொண்ணை எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா சஹாராவோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, அவங்க பொண்ணு கூட தனியாக. இப்போது சஹாராவோட உடம்புல இருக்கிற அந்த ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக அரட்ட ஆரம்பிக்குதுங்க இவங்க அம்மாவை. நீ இந்த வீட்டில் குரான் படிக்கவே கூடாது, இந்த குரானை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே போட்டுரு. நீ எப்போ பார்த்தாலும் அந்த குரானை படிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது, எனக்கு காதுலாம் ஒரு மாதிரி எரியுது, எனக்கு வேணாம், அந்த குரான் வேணாம், அதை தூக்கி வெளியே போடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக பேசும்போது இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது இவங்க அக்கா உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு ஜின்னுங்கிறது. இப்போது அவங்க அம்மா வேமா ஓடி போய் டேப் வாட்டரில் இருக்கிற தண்ணியை ஓப்பன் பண்ணி அதில் சூறா ஓதி இவங்க அக்கா மேலே தெளிச்சிருக்கிறாங்க. அது போக ஹாலில் அந்த ஒரு கேப்பில் குரான் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குரானை வேமா எடுத்துகிட்டு ஓடி வந்து இவங்க அக்கா முன்னாடி உட்காந்து படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க அப்பா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா குரானை எடுத்துகிட்டு வந்து படிமா அப்படின்ட்டு, அன்றைக்கி நைட்டு நடந்த சம்பவத்தினால. இப்போது இந்த குரானை படித்ததுக்கப்புறமா தான் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே கத்திக்கிட்டே நார்மல் ஆகிட்டாங்களாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். தலைகீழ நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். மயக்கத்துலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையாங்க, நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறாங்களாம். இந்த ரூமை விட்டு இவங்க அம்மா வெளியே வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா ஆன் தி வேல இருக்கிறார், வந்துட்டு இருக்கிறார் வீட்டுக்கு. இந்த டைமில் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, மா பசிக்குதுமா, சமைச்சு முடிச்சிட்டியா? சமைச்சிக்கிட்டு இருக்கிறேம்மா. இவ்வளோ நேரம் என்னம்மா பண்ணுற? நானே ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச அவங்க அம்மா அவங்க அக்கா கிட்ட எதுவுமே சொல்லலை, அதாவது சஹாரா கிட்ட எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு நடந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க. இப்போது சஹாராவோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சஹாராவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தர்காவுக்கு போகிறாங்க. தர்காவில் போயிட்டு மந்திரிச்சு இவங்க கழுத்தில் ஒரு கயிறு ஒன்று கட்டி விட்டுட்டு கையில் ஒரு பெட்டி மாதிரி கருப்பு கலரில் ஒரு கயிறு கட்டி ஒன்று கொடுப்பாங்களாங்க. அல்லாவோட மந்திரங்கள்லாம் பொறிக்கப்பட்ட ஒரு தகடு மாதிரி, நம்ம இதில் வந்து தகடுலாம் அந்த ஓம் போட்டு கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு தகடை மடித்து அதில் கருப்பு கயிறு சுற்றி அதை தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு படுக்க சொல்லுவாங்களாம் பெண்களுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர வழியிலேயே அதை தொலைச்சிடுறாங்க சஹாரா. ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணலை. எங்கே சொன்னால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அவங்க கழுத்தில் இந்த கயிறுமே காணா போயிடுது.
இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா. அதுவுமே எப்படி காணா போச்சுன்னு தெரில. தர்காக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சஹாராவோட ஆக்டிவிட்டீஸே சரி கிடையாதாங்க வீட்டில். ரூம் 1லையும் ஹாலுக்கும் வரவே மாட்டாங்களாம். அவங்க எப்போவுமே கிச்சன்லையும் ரூம் 2ல மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்டைம் ஆனால் அந்த ரூம் 2லேயே படுத்து தூங்கிடுவாங்களாம். அவங்க அப்பாவோ அம்மாவோ போய் கூப்பிட்டா, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கேயே படுத்து தூங்கிடுறேன், இதனால் உங்களுக்கு எதனா டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹார்ஷாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் அதை பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் போகுது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த கிச்சன்லையும் அந்த ரூம் 2ல மட்டும்தான். ஹாலுக்கோ இல்லை இந்த ரூம் 1க்கோ வரவே மாட்டாங்க. இதை அவங்க அம்மா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ரூம் 2ல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இந்த பொண்ணு கையில் இருக்கிற நகத்தால் அவங்களோட உடம்பை அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. ஹர்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கையிலேருந்து வர அந்த பிளட்டை அவங்களே லிக் பண்ணுவாங்களாங்க. லிக் பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்களாம். இதை பார்த்தோன்னேயுமே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே வந்து கத்திருக்கிறாங்க. நீ இன்னும் போலையா, என் பொண்ணை விட்டு நீ போலையா, எதனால் என் பொண்ணை வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, எனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அன்னைக்கே சொன்னேன். டபுள் வாய்ஸில் மறுபடியும் பேசுகிறாங்களாம். யாரு? சஹாரா. நான் அன்னைக்கு சொன்னேன் அந்த குரான் வீட்டில் இருக்கக்கூடாது, அதை யாருமே இங்கே உட்காந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ வீம்புக்கேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கியா, அது போக தர்காக்கு கூட்டு போயிட்டு வந்தா உன் பொண்ணை காப்பாற்றிடலான்னு நினச்சியா, அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் உன் பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அவளை கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவேன், அவளை கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்குதுங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. சஹாராவோட உடம்புல இருக்கிற ஜின் இது எல்லாத்தையுமே அரபிக்கில் தாங்க பேசியிருக்குது அவங்க அம்மா கிட்ட. அது போக அவங்க அம்மாவுக்கு அது ஒரு ஆர்டர் போட்டிருக்குது, இங்கே நடந்த விஷயத்த உன்னோட புருஷன்கிட்ட சொல்லக்கூடாது, அது போக அவனையும் குரானை படிக்க விடக்கூடாது வீட்டில், ஒருவேளை இந்த ரெண்டையும் நீ பண்ணல அப்படின்னா உன் பொண்ணை நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்குது. அவங்க அம்மாவும் அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயம் எதையுமே ஷேர் பண்ணலை. தன்னோட பொண்ணோட உயிர் தான் முக்கியங்கிற பட்சத்தில் சஹாராவோட அப்பா கிட்டையும் தம்பிக்கிட்டையும் இருந்து அவங்க அம்மா மறைச்சிடுறாங்க. அவ்வளோ ஏங்க, சஹாராக்கே அவங்களோட உடம்புக்குள்ளே ஒரு ஜின்னு இருக்குது, அவங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கங்கிறது தெரியாதான். அவங்கக்கிட்ட இருந்துமே அவங்க அம்மா மறைச்சிருக்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்க அந்த குரானை படிக்கிறதே கிடையாதாங்க, குரானை தொடரதும் கிடையாதான். ஆனால் அவங்களால அந்த ஜின் சொன்ன மாதிரி அந்த குரானை எடுத்து வெளியே வீச முடியாது. அது அவங்களால கண்டிப்பாக முடியவே முடியாது. அவங்களோட ஹஸ்பண்டையும் நிப்பாட்ட முடியாது, நீங்கள் படிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்கலை, வேணாம் நான் வந்து படிச்சுட்டு தான் இருப்பேன், நீயுமே படிச்சுக்கிட்டே இரு, குரான் வந்து வீட்டில் எப்போயுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும், தொழுதுகிட்டே இருக்கணும் 5 வேளை அப்படிங்கிற மாதிரி அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு. வெளியே போகிறது, இமான் பற்றி பேசுறது, இது கண்டினியூவாக அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டு தாங்க இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் மதியம் ஒரு 1 மணி இருக்குமா, சஹாரா ரூம் 2ல உட்காந்துருக்குறாங்க. இவங்க அம்மா ரூம் 2க்கு வெளியே தான் கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ஹாலில் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு கை கால்லாம் ஒரு மாதிரி விரைச்சி போன மாதிரி கீழே விழுந்துருக்குறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போகும்போது அந்த ரூம்குள்ளே கூட போல இவங்க அம்மா வெளியே அந்த வாசல் கிட்ட வந்து நிற்கும் போதே டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு. அந்த ஜின் வந்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் வீட்டில் வந்து குரான் படிக்கக்கூடாது, தொழுவக்கூடாது, இந்த சத்தமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறேன், ஆனால் நீ அதை கேட்க மாட்டல, உன் புருஷனை உன்னால் நிப்பாட்ட முடியலையா, இங்கே பார் நீ சொன்ன நான் வந்து படிக்கலை, ஆனால் என்னோடய ஹஸ்பண்டை வந்து நான் என்னால் சொல்ல முடியாது, எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது, குரானை வந்து எடுத்துகிட்டு வெளியெல்லாம் தூக்கி போட முடியாது, என்னை வந்து விட்டுரு, நான் படிக்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ வீட்டில் நான் இருக்கும்போது மட்டும் உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு பேசாமல் இருந்துக்க, ஆனால் எங்கள் வீட்டோட அந்த பழக்க வழக்கத்தையோ இறைவனையோ கிட்டக்க நெருங்கணும்னு நினைக்காத, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்போது என்ன திமிரா பேசுகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி இருக்கிறாங்க. அதாவது சஹாரா அந்த ரூம் 2ல இருந்து வேகமாக ஓடி போயிட்டு பின்னாடி ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிணறு மேலே ஏறி நிற்கிறாங்களாம். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அந்த கிணறு மேலே ஏறி நின்னது மட்டும் இல்லாமல், இங்கே பார் ஃபைனலாக கேட்குறேன், நீ அந்த குரானை இப்போ வெளியே தூக்கி போடலன்னு வச்சுக்கோவேன், உன் பொண்ணை இந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டு சாவடிச்சிருவேன், உன்னால் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்ட இவங்க அம்மா அழுதுகிட்டே ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. இப்போ தான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த ரூம் 2 கிச்சன் இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த ஜின்னோட ஆதிக்கம் இருக்குது. அதாவது இந்த அத்தர் ஸ்மெல் அடிக்கிறதா இருக்கட்டும், ஊதுபத்தி ஸ்மெல் அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த பொண்ணுமே ரூம் 1க்கு வரவே மாட்டேங்கிறாங்க, அது போக ஹாலுக்குமே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஹாலில் தான் அந்த குரான் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அந்த இடைப்பட்ட கேப்பில் குரான் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஹாலில் இந்த இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா வச்சுருப்பாங்களாம். அதே மாதிரி தான் இவங்க தூங்குகிற ரூம்லேயுமே ஒரு குட்டியாக ஒரு குரான் இருக்குமாங்க. இது அவங்க அப்பா ஒரு மெயினான ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததான் மசூதியிலேருந்து.
அது அவங்களோட ரூம் 1ல இருக்கிறனால தான் இந்த ஜின்னால இந்த 2 இடத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியலைங்கிறத அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எங்க இருந்து அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியலையாங்க. அந்த ஜின்னோட அதாவது சஹாராவோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. கிணத்து மேலே ஏறி நின்ன பொண்ணை கீழே இழுத்து போட்டது மட்டும் இல்லாமல் காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஜின் எதுவுமே பண்ணலையாங்க. அவ்வளவு கோபமா அவ்வளோ ஆதிக்கமாக பேசின அந்த ஜின்னால எதுவுமே பண்ண முடியலையாம். கத்துதான், அழுகுதான், என்னை விட்டுரு, எங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கத்துதான். இவங்க தரன்னு இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஹாலில் வச்சு அந்த குரானை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹாலில் வந்து இழுத்து போட்டதுமே மயக்கம் போட்டாங்களாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த கிச்சன்லையும் ரூம் 2லையும் தான் அதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அங்கே என்ன நடந்துச்சு, அந்த கிணத்து பகுதியிலையும் என்ன நடந்துச்சு, 3 பகுதியில் தான் இதால் ஆக்டிவாக இருக்க முடியுது. அப்போது இதுக்கப்புறம் அந்த பொண்ணை சஹாராவை அந்த பக்கம் போக விடக்கூடாதுங்கிறதுல கரெக்டாக இருக்கிறாங்க. சம்பவம் நடந்து அடுத்த 3 நாளைக்கு அந்த பொண்ணு நிம்மதியாக தூங்குனாங்களாங்க. சஹாரா அதாவது ரூம் 1ல தான் படுத்து தூங்க வைக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்படி நடந்துச்சுங்க, உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, நீ கரெக்டான விஷயத்தை தான் பண்ணியிருக்கிற. இதுக்கப்புறம் அந்த ரூம் 2லையோ இல்லை இந்த கிச்சன்லேயோ இந்த பொண்ணை வந்து விடாத, நம்ம தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறாங்க. நார்மலாக ஆயிடுறாங்க. யார்? சஹாரா. ரூம் 2க்கு போயிட்டு நான் எக்ஸாம் விஷயமா படிக்கணும் இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க அப்பாவும் அம்மாவும் கண்ட்ரோல் பண்ணி இவங்களை ரூம் 1லையோ இல்லை ஹால்லையோ உட்கார வச்சிடுறாங்க. ஆனால் அடுத்த 4வது நாள், இந்த 3 நாளுமே நார்மலாக தான் போயிருக்குது. 4வது நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருமே ஒரு ஊருக்கு போகிறாங்க. அதாவது ஒரு சொந்தக்காரங்களோட வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. இவங்களையும் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க சஹாராவை. சஹாரா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. நார்மலாக தான் இருக்கிறாங்க. அம்மா எனக்கு உண்மையாகவே அவங்களுக்கு ஒர்க்கும் இருக்குது. ஏன்னா அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க காலையிலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க கிளம்புறது ஆஃப்டர்நூன் ஒரு 3-3:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. சஹாராவால் இவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. எக்ஸாம் டைம்ங்கிறனால சரிம்மா நீ வீட்டில் இரு, ஆனால் அந்த பக்கம் போகாத, ரூம் 2 சைடோ இல்லை கிச்சன் சைடோ மட்டும் போகாதன்னு சொல்கிறாங்க. சஹாராவுமே சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக கிளம்பி வெளியே காரில் போயிட்டு இருக்கும்போது சஹாராவோட அப்பா அம்மா ஹாரூன் இவங்க 3 பேர் தான் காரில் போயிட்டு இருக்கிறாங்க. சஹாராவோட அப்பா தான் டிரைவிங் பண்ணுறாரு. போய்கிட்டு இருக்கும்போது சரியான ஆக்சிடென்ட் ஆங்க. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு ட்ரக் வந்து இடிச்சு சரியான ஆக்சிடென்ட் தான். அப்பாவுக்கு தலையில் சரியான காயமாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போட்டிருந்துச்சுன்னா ஸ்பாட் அவுட் அவங்க அப்பா. ஆனால் ஏதோ கடவுளோட புண்ணியத்தில் ரத்தத்தோட விட்டுருக்குது, கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு. சுயநினைவு இல்லாமல் தான் இருந்திருக்கிறாரு அவங்க அப்பா. ஹாரூனுக்கு கையில் சரியான அடியான், அவங்க அம்மாவுக்கு காலில் சரியான அடியான். இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் யாருமே இல்லையாங்க. ஒரு மாதிரி எம்டி ரோடாக இருந்திருக்குது. எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையா. ஒரு காரில், இன்னொரு காரில் ஒரு 3 பேச்சுலர்ஸ் வந்திருக்கிறாங்க. இந்த பசங்க தான் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணி இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு 11 மணி இருக்குமா நைட்டு. இவங்க வீடே ஒரு மாதிரி அலங்கோலமாக இருந்திருக்குதுங்க. எல்லா பொருளையும் கீழே இழுத்து போட்டு உடைச்சது மட்டும் இல்லாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். சஹாரா கையில் ஏதோ ஒன்று வச்சு கிறுக்கிட்டு இருக்கிறாங்களாம். பேக் சைடில் தான் பார்க்குறாங்க. அப்பா அம்மா தம்பி 3 பேருமே பயந்துக்கிட்டே கிட்ட போன அவங்க அப்பா சஹாராவை பிடிச்சி இழுத்துருக்கிறாரு. பார்த்தா இவங்களோட குடும்ப ஃபோட்டோவை கையில் வச்சு உடைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை வச்சு அது கிளியிற வரைக்கும் கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம், அப்படியே கிறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இதை பார்த்த உடனேயுமே ஹாரூனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஹாரூன் பார்க்குறாரு அவங்க அக்காவை இப்படி நடக்கிற விஷயத்த. பயந்துட்டு அழுதுகிட்டே கத்திருக்கிறாரு. இப்போ அவங்க அம்மாவை உள்ளே கூட்டு போக சொல்லிட்டு அவங்க அப்பா மறுபடியும் குரான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு குரான் படித்து சூறா ஓதி அந்த ஜின்னை அந்த நேரத்தில் அவங்க அக்காவோட உடம்புல இருந்து விரட்டுறதுக்கு அவங்க அப்பா படாத பாடுபட்டுருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே கோவளம் தர்காவுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க சஹாராவை. அவங்க அப்பா அம்மா ஹாரூனுமே கூட போயிருக்கிறாரு. அந்த தர்காவில் வச்சு இவங்களுக்கு சில விஷயங்கள்லாம், இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க கரெக்டாக சொல்கிறாங்களாங்க, இந்த பொண்ணு நைட்டு எந்திரிச்சு அந்த ரூம் 2க்கு போயிடுது. அது போக உங்களோட ரூம் 2லையும், அதாவது உங்களோட வீட்டில் ஒரு ரூம்லையும் கிச்சன்லையும் தான் அந்த ஜின்னோட ஆதிக்கம் இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு ஜின் கிடையாது, 2 ஜின் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் இவங்க அப்பாவுக்கு, அதாவது இந்த சஹாராவோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஸ்டார்டிங்கில் சஹாரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ 2 பேர் சண்டை போடுற மாதிரி இருக்குது. அப்பா அம்மா தான் சண்டை போடுறாங்கன்னு நினச்சிட்டு எந்திரிச்சு பார்த்தா அப்பா அம்மா பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. வெளியே போய் பார்த்தா 2 கருப்பு உருவம் சண்டை போட்டுட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 2 உருவமே 2 ஜின்னு. அப்போ இவங்க வீட்டில் 2 ஜின் இருக்குது. இப்போ அந்த தர்காவில் இருக்கிற பாய் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜின் நல்ல ஜின், இன்னொரு ஜின் ரொம்ப ரொம்ப கெட்ட ஜின். நீ கனவுலையும் கற்பனையிலையும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
அதுதான் உங்க பொண்ணோட உடம்புக்குள்ள இருந்துகிட்டு உங்க குடும்பத்தையே ஆட்டி படைக்குதுங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நெயில் வச்சு அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிட்டு லிக் பண்றது அந்த பிளட்டை. அப்புறம் இவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ A to Z எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறாங்களாம். இதுக்கப்புறம் இந்த பொண்ணை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அந்த குட் ஜின் இருக்கு இல்லையா, அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த பேட் ஜின்னை வந்து எப்படியாச்சும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும். இப்போதைக்கு இந்த வீடை நீங்கள் காலி பண்ணவும் கூடாது. ஏன்னா இந்த ஜின் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை தொடரும். இதை இங்கேயே முடிச்சு விட்டு போனால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த தர்காலேருந்து வரும்போது இவங்களோட ஃபேமிலி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அகடு தாயத்து அதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த தர்காலேருந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த பொண்ணு அமைதியாக தான் இருந்திருக்கிறாங்க. நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த தர்காவுக்கு போயிட்டு வந்த 2வது நாள் நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிணத்துக்குள்ள யாரோ ஒருத்தவங்க குதிச்சாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த சத்தம் கேட்குது சஹாராவோட அம்மாவுக்கு. டக்குன்னு பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. பக்கத்துல சஹாரா இல்லை. அவங்க அப்பாவை எழுப்புறாங்க. எங்க எந்திரிங்க, சஹாராவை காணும், வெளியே ஏதோ கிணத்துல சத்தம் கேட்குதுங்கன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா சஹாரா கிணத்துக்குள்ள குதிக்கல. ஆனால் சஹாரா அந்த கிணத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த பக்கம் கிணத்தை பார்த்த மாதிரி கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு கிட்டக்கு போய் பார்த்தா தர்கால இருந்து எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, பொருட்கள் கொடுத்து விட்டாங்க இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மொத்தமா கிணத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்கிறாங்க. யாரு? சஹாரா. தூக்கி போட்டது மட்டும் இல்லாம சஹாரா மறுபடியும் அரபிக்ல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த ஜின்னு வந்து உடம்புக்குள்ள வந்துருச்சு மறுபடியும். நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா, அடங்க மாட்டீங்கல்ல நீங்க 2 பேரும், உங்களோட உயிர் மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாது, அப்படித்தானே? நீ யாருக்கிட்ட வேணாலும் போ, உன்னோட பொண்ணோட உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நான் இவளை கொன்றுவேன், பார்க்குறியா, இப்பயே கொல்லவான்னு சொல்லிட்டு கிணத்து மேலே ஏறி நிற்க இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸ்பாட்லேயே. ஏன் இப்படி பண்ணுற, விட்டுருன்னு சொல்லிட்டு அழுகும்போது அரபிக்கில் தான் பேசிகிட்டு இருக்குது ஆரம்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் அந்த ஜின். இப்போ கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுதாங்க அரபிக்கில். இவங்க அப்பாவையும் அம்மாவையும் திட்டுதான் கெட்ட கெட்ட வார்த்தையில். அவங்க அப்பா காலில் விழுந்து கெஞ்சிருக்கிறார், தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு, நான் வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் மயக்கம் போட்டு விழுந்துருச்சான் கீழே. இப்போ அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து இவங்களோட பெட்டில் படுத்து தூங்க வச்சிருக்கிறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும். அம்மாவுக்கும் நைட்டு முழுக்க தூக்கமே கிடையாது. என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் அல்லாவை மனசில் நினச்சிக்கிட்டு நைட்டு முழுக்க தூங்காமல் இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா அவரோட வேலையாக வெளியே போயிருக்கிறாரு. இந்த தடவை அவரோட வேலையாக இல்லைங்க, பொண்ணோட வேலையாக தான் வெளியே போயிருக்கிறாரு. ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசுகிறதுக்காக, ஒரு தர்காவில் இருக்கிறவர்கிட்ட. அவங்களோட தம்பி ஹாரூனும் ஸ்கூலுக்கு போயிடுறாரு. அவங்க அம்மாவும் சஹாராவும் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. மதியம் ஒரு மணி இருக்குமாங்க. இந்த டைமில் சஹாராவோட அம்மா பேக் சைடில் இருக்கிற அந்த கிணறு இருக்கு இல்லையா, அங்கே தண்ணி எடுத்து துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. துணி துவைச்சிட்டு இருக்கும்போது ரூம் 1ல் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க சஹாரா. இப்போது மதியம் 1-1:30க்கெலாம் இந்த பையன் ஹாரூன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னடா மதியமே வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, மா இன்னைக்கு ஆஃப் டே தாம்மா, நான் வந்து விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு ஹாரூன் சொல்ல, டேய் நான் துணி துவச்சிட்டு இருக்கிறேன், அக்காவுக்கு உடம்பு முடியலன்னு தெரியும்ல, அவள் கூட ரூமில் போய் துணையாடுறான்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் போய் விளையாண்டுட்டு வந்துடுறேன், சரி சாப்பிட்டுட்டாச்சும் போடான்னு சொல்லும்போது, இல்லை நான் விளையாண்டுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டானான் அந்த பையன். இப்போது அந்த பையன் வெளியே போய் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுதாங்க. ஈவினிங் ஒரு 5:30-6 மணிக்கு தான் வீட்டுக்கே வராப்புல. வீட்டுக்கு வரும்போது இவங்க அம்மா திட்டுறாங்க, ஏண்டா மதியம் 1 மணிக்கு வந்த வீட்டுக்கு அக்காவுக்கு துணையாடுறான்னு சொன்னேன், அதுவும் பண்ண மாட்டேற, வெளியே போய் விளாண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் சாப்பிடாம கொள்ளாமல் இவ்வளோ நேரம் எப்படா இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த பையனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. நான் எப்போம்மா வீட்டுக்கு வந்தேன், இன்னைக்கு ஆஃப் டேலாம் கிடையாதுமா, நான் இப்போதாம்மா ஸ்கூல்லேருந்தே வரேன்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க அம்மாவுக்குமே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னடா சொல்கிற, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா, நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன் கிணத்துக்கு பக்கத்தில், நீ தான் வந்து அக்கா எங்கன்னு கேட்ட, ரூமில் இருக்காங்கன்னு சொன்னேன், சரி துணையாருடான்னு சொன்னதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிறேம்மா, நான் வெளியே போய் விளாண்டுட்டு வரேன்னு சொன்னேன், ஏய் விளையாடாதரா ஆறுன்னு சொல்லும்போது அவங்களோட ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த பையனோட அந்த டிஃபன் பாக்ஸோ இல்லை பேக்கோ எதுவுமே கிடையாது. ஹாரூன் இப்போ தான் அவரோட பேக்கை மாட்டிக்கிட்டு கையில் டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. அது போக பக்கத்து வீட்டு பையனுமே சொல்கிறான் இவங்க போய் கேட்கும்போது, நாங்கள் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் நாங்கள் வரோம், நாங்கள் மதியமே வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. இதையும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா வெளியே போயிட்டு இருந்தார் இல்லையா, சில விஷயங்கள்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறாரு. இவர் போய் பார்த்த தர்கால அந்த பாய் என்ன சொல்கிறாருன்னா, அதான் அந்த கோவளம் தர்கால இருக்கிற பாய் தான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே ஹாலில் படுத்து தூங்குங்க, இதுக்கப்புறம் ரூம் 1லேயே 2லேயே வந்து படுத்து தூங்காதீங்க, ஹாலில் குரான் வச்சுக்கோங்க, குரான் பக்கத்துலேயே குடும்பத்தோடு படுத்து தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்.
அதைத்தான் அன்னைக்கு நைட் அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஹாலில் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்லையா, ஒரு அத்தர் ஸ்மெல், ஊதுபத்தி ஸ்மெல், அதே ஸ்மெல். ஆனால் இந்த தடவை ஊதுபத்தியோட ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக வருது, ரொம்ப ஹெவியாக வருது. தூங்கிக்கிட்டு இருந்தவங்க எந்திரிக்கிற அளவுக்கு ஹெவினா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்பயுமே அலர்ட்டாக தான் இருப்பாங்களாம். அதுவும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு அமானுஷம் நடந்துட்டு இருக்கும்போது எதனா ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க, பெற்றவங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சவங்களுக்கு அந்த ஊதுபத்தி ஸ்மெல் வேற எங்கேருந்து வரலங்க, இந்த தம்பி ஹாரூன் இருக்கார் இல்லையா, அவர் மேலே தான் ஹெவியாக வந்துகிட்டு இருக்குது. இவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு குரான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரபிக்கில் சில மந்திரங்கள்லாம் இருக்குமா, இந்த மந்திரங்கள்லாம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இவங்களை விட ஃபாஸ்ட்டாக ஒரு சத்தம் கேட்குது. இந்த அரபிக் மந்திரங்களை இவங்களை விட அழகாக உச்சரிக்கிற ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா இந்த ஹாரூன் தம்பி அவர் கண்ணுலாம் ஒரு மாதிரி மேலே தூக்கிக்கிட்டு ஆள் அவராகவே இல்லையாம். அவர் பாட்டுக்கு முட்டி போட்டு இந்த ஓதுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சூறா ஓதும் போது எப்படி உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இவங்களை விட பயங்கரமாக, இவங்களை விட ஃப்ளூயண்ட்டாக அரபிக்கில் மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாராங்க, சொல்லிட்டு இருக்கிறாராம். இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியலையாம், நிப்பாட்டிட்டாங்களாம் இவங்க படிக்கிறதையே. இப்போது அந்த பையன் நிப்பாட்டிட்டு, கவலைப்படாதீங்க, நீங்கள் 2 பேருமே நினைக்கிற மாதிரி நான் வந்து அந்த கெட்ட ஜின் கிடையாது, நல்ல ஜின் தான். நான் தான் மதியம் வந்தேன் உங்கள் வீட்டுக்கு, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, உங்களால் மட்டும்தான் அந்த கெட்ட ஜின்னை இந்த வீட்டிலேருந்து அனுப்ப முடியும், உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியும், வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது வெளியே இருந்து. உங்களோட பொண்ணை உங்களோட ஃபேமிலியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நான் சொல்கிறத கேளுங்க. இந்த குரானை எடுத்துக்கிட்டு ரூம் 2ல் போய் உட்காந்து ஃபுல்லாக இந்த மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அரபிக்கில். என்ன நடந்தாலும், யார் வந்து என்ன சொன்னாலும் இதை நிப்பாட்டாதீங்க, நானே வந்து சொன்னாலும் இதை நிப்பாட்டாதீங்க, உடனே போங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க அப்பாவும் அம்மாவும் எந்திரிச்சு போய் அந்த ரூம் 2ல் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த டைமில் சகாரா படுத்து தூங்கிட்டு தான் இருந்துருக்குறாங்க ஹாலில். இந்த ரூம் 2ல் போயிட்டு இவங்க குரானை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியலையாங்க சகாரா. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஹாலில் இருந்து டக்குன்னு அவங்க ரூம்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ஓடி வந்திருக்கிறாங்க. ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் எரியுது எரியுது, காதுலாம் ஒரு மாதிரி வலிக்குது, படிக்காதன்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறாங்க. இவங்க கத்துல அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே, வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு முன்னாடி. இப்போ எதையுமே கண்டுக்காம இவங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த ரூமே ஒரு மாதிரி சூடா இருக்குதுங்க. ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரூம் 2லையும் கிச்சன்லையும் அவங்க அக்கா வந்து இருக்கும்போது அவங்களுக்கு உடம்பு சுடுமாங்க. ரூம் 1லையோ ஹால்லையோ இருக்கும்போது அவங்களுக்கு உடம்பு சுடாதான். இந்த 2 இடத்துல வந்தால் மட்டும் அவங்களுக்கு உடம்பு சுடுமா. இப்போ அதே மாதிரி இவங்க எல்லாருக்குமே சுடுதான் உடம்பு. இந்த ஹாலே ஒரு மாதிரி ஹீட் ஆனால் எப்படி இருக்கும், ஏசி ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தா கூலிங்காக இருக்குது, அதுவே தீப்பிடிச்சு எரிஞ்சா எப்படி இருக்கும் ஒரு ரூம்குள்ளே, அந்த அளவுக்கு ஹீட்டை உணர்ந்துருக்கிறாங்க இவங்க அப்பா அம்மா 2 பேருமே. இருந்தாலும் அவங்க தம்பி சொன்ன மாதிரி, ஹாரூன் சொன்ன மாதிரி, அதாவது அந்த நல்ல ஜின் சொன்ன மாதிரி நிப்பாட்டவே இல்லை, படிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க தம்பியெல்லாம் அடிக்க போயிருக்குது. இந்த இவரோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜின் வந்து அரபிக்கில் அந்த ஜின்னுக்கிட்ட பேச, அவங்க அக்காவோட உடம்புல இருக்கிற கெட்ட ஜின் வந்து இந்த ஜின்கிட்ட பேசன்னு மாற்றி மாற்றி ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருந்திருக்குதுங்க. ஒரு வழியாக ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ரூம் கொஞ்சம் கூலிங் ஆகிருக்குது. இவங்க அக்காவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, தம்பி ஹாரூனும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 பேருமே மயக்கத்திலேருந்து எந்திரிக்கிறாங்க, நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இவங்கள பிடிச்ச அந்த ஜின் இந்த வீட்டை விட்டு போயிருச்சு. இதை பற்றி ஹாரூன் கிட்டையும் சஹாரா கிட்டையும் அவங்க அப்பா அம்மா நடந்தது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுறாங்க. உட்கார வச்சு இதுதான் நடந்துச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா ஒன்று தோணுது, எதனா ஒன்று வீட்டில் அமானுஷமாக இருக்குன்னா தயவு செஞ்சு அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு அந்த ரூம்லேருந்து அவங்க வெளியே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இருந்தாலும் இவங்க ஹாரூனோட அப்பாவுக்கு இந்த வீடு சரியாக படலை. இந்த வீடை வந்து காலி பண்ணிடலான்னு முடிவெடுத்து வெளியே வேற ஒரு வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைமில் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த ஆன்ட்டி ஒருத்தவங்க ஆரம்பத்துலேருந்து பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு ஹாரூனோட அம்மா கேட்கும்போது இந்த வீடு 7 வருஷமாகவே பூட்டி போட்டு கிடந்திருக்குது. 7 வருஷத்துக்கு அப்புறமா வந்த முதல் டெனன்ட் இவங்களோட குடும்பம் தான். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஓனரே உள்ளுக்குள்ளே இந்த கிணறு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு கட்டை மாதிரி இருக்குமா நடுவில், அதான் கிணத்துலலாம் நடுவில் கட்டை இருக்கும் இல்லையா, அதில் தூக்கு மாட்டி இறந்துட்டாராம். அவருமே ஒரு முஸ்லீம் தானாங்க. அவரோட ஆத்மா தான் இங்கே சுற்றிட்டு இருக்கதா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த வீடையும் காலி பண்ணிவிட்டு அந்த ஏரியா விட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் சஹாராவுக்கு மட்டும் நைட் ஆனால் தூக்கம் வராதான், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா, யாரோ ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். இது அடுத்து ஒரு வாரம் தாங்க இருந்திருக்குது. வேற ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் குரானை தொடர்ந்து படித்ததுக்கப்புறமாவும் அவங்களோட அந்த கடவுள் பக்தியை அவங்கள காப்பாற்றிருச்சு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இந்த ஸ்டோரியை சொன்னவர் சொல்லி முடிச்சிட்டாருங்க. இந்த ஸ்டோரியை என்கிட்ட சொன்னவர் ஹாரூனோட ஃப்ரெண்டு முகமது.
இந்த ஸ்டோரியை வந்து ஹாரனோட ஃபேமிலி மொத்தமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு ரீகால் மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே என்னோட வாய்ஸில் வந்து கேட்கணுங்கிறது ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் முகமது. அது போக முகமது வந்து டெவில்ஸ் கிச்சன் ஷோவோட பெரிய ஃபேனா. ஒன்று விடாமல் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா எபிசோடுமே பார்த்துட்ருக்கேன் அண்ணா. நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னாப்புல. ஹாய் தம்பி. அண்ட் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு தம்பிக்கு பிறந்த நாள், கிருஷ்ணா. ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா. நேற்று எபிசோடில் கீழே போட்டிருந்தீங்க, அண்ணா என்னோட பர்த்டேண்ணா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா. எப்பயுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். அண்டு கோஸ்டிஸ் எல்லாருமே கிருஷ்ணாவுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. அண்டு லத்திகா அந்த பொண்ணு வந்து, அண்ணா உங்களோட வெறித்தனமான ஃபேன்னா, என்னோட நேம் மட்டும் சொல்லி ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய்மா. அண்டு நிறைய தங்கச்சிங்கெல்லாம் வந்துட்டு ஹாய் அண்ணா, ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து போட்டுட்டு இருந்தீங்க. உடம்புக்கு என்னாச்சு, ஏன்னா உங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஃபேஸுக்கு ஒன்றும் ஆகலை, உடம்புக்கும் ஒன்றும் ஆகலைங்க. கோல்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே தான், அதுலேருந்து வெளியே வந்தாச்சு. ஃபேஸில் வந்து நான் கெமிக்கல் பீலிங் பண்ணியிருக்கிறேங்க. அந்த எல்லோ பீலிங் சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணியிருக்கிறேன். அதனால அப்பப்போ பீல் ஆகி வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு நான் மேலே கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் அப்புறம் சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கிறனால கொஞ்சம் டல்லாக தெரியும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு. அதனால தான் தவிர்த்து, அதுவும் டார்க் ரூமில் இந்த மாதிரி லைட்டிங்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். அதனால் நீங்கள் கேட்டதில் தப்பு கிடையாது. இதுதான் ரீசன். பயப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டோரியில் வர எல்லா பெயர்களுமே புனைப்பெயர்கள் தான். ஊருமே புனைப்பெயர்கள் தான். அது எதையுமே ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முகமது என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார். அதனால் நான் உங்ககிட்ட சொல்லலை. இந்த ஸ்டோரியை அவர் என்கிட்ட சொன்னதை என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல தொடர்ந்து நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் கீழே இருந்து, அதாவது பழைய எபிசோட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஆடியோவாக வீடியோவாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் காரில் போகும்போது ஃப்ரீயாக நீங்கள் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸ்பாட்டிஃபைல அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுங்கன்னு. நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஸ்பாட்டிஃபையோட லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டிஃபைலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.